அதாவது நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த ஒரு சம்பவம் மட்டுமல்ல, இன்னும் ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான பெண்களுடைய வாழ்நிலைங்கிறது இதுவாக தான் இருக்கிறது. நாம் நினைக்கிற மாதிரி இருக்கு, மாற்றம் இருக்கு, முன்னேற்றம் இருக்கு, பல சாதனைகளை பெண்கள் செய்திருக்கிறாங்க. முன்னாடியை விட இப்போ அவங்க ரொம்ப தைரியமாக தங்களுடைய விருப்பங்களை வெளியே சொல்றாங்க. நான் இப்படிதான் வாழ்வேன்னு சொல்றாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு, அறவே நடக்கலன்னு நான் சொல்லலை. ஆனால் பெண்களுடைய மக்கள் தொகையில் எது மிகுதியாக இருக்கிறது? அஞ்சி அடங்கி எதையும் பேச முடியாமல் ஏக்கத்தோடு வாழ்கின்ற வாழ்க்கையில இருக்கக்கூடிய பெண்கள் எண்ணிக்கை அதிகமா, இல்லை நம்ம சொல்ற மாதிரி சாதனையாளர்களாக வெற்றி பெற்றவர்களாக உருவாகி இருக்கிற பெண்களின் எண்ணிக்கை அதிகமா அப்படின்னு நீங்க ஒப்பீடு செஞ்சு பார்த்தீங்கன்னா, இன்றும் கூட வேதனையான சூழலில் அதை தாங்கி கொண்டு அல்லது இதை விட்டா நமக்கு வேற வழி இல்லைங்கிற ஒரு சூழல்ல வாழ்ற பெண்களுடைய நிலைதான் அதிகமாக இருக்கிறது.